வணக்கம். வேடா பாட் வேடா மியூசிக் பார்ட் 2 ரெண்டாவது பகுதியில் நாம் இருக்கோம். என்னுடைய கடந்த செய்தியில் எப்படி ஒரு சிங்கர்லாம் எப்படி இருந்தாங்க, ஞான சினிமா இருந்தாங்க, தாளம் தெரியல, குரல் இருக்குது, குரல் தான் தாளம் இருக்குது, ரெண்டும் தான் சுருதி இல்லை, இப்படி ஏடாகுடமாக இருக்கிறாங்க. வாடகை எடுத்தப்பான சிங்கரு சொந்த வயசை மறந்துட்டார். அதை பற்றி நான் சொன்னேன். இதெல்லாம் நடந்த உண்மைகள், அதெல்லாம் தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அதே போல் இன்றைய செய்தியானது இசைக்கு வல்லமை உண்டு. இசை இல்லாமல் நம்ம கடவுளை வணங்கவே முடியாது இல்லையா? எந்த கடவுளாக இருந்தாலும் இசை இல்லாமல் வணங்கவே முடியாது. அதுதான் தாவீது ராஜா என்ன பண்ணார், இசையால் ஆண்டவரை போற்றி பாடி புகுந்து ஆடிக்கொண்டே போனார். பெரிய மன்னர் ரோட்டில் நடந்து போய் ஆடுறார். ஏன் ஆடணும்? அவருக்கு இசையில் அவன் ஆர்வம், ஆண்டவர் கொடுத்த இசை, அதை அவருக்காக பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அதே போல் இசையால் நாம் இறைவனை போற்று பாட வேண்டும். இசை இல்லாமல் நாம் எந்த கடவுளையும் வணங்க முடியாது இல்லையா? இசை இல்லாமல் எந்த கடவுளையும் வணங்க முடியாது. இந்த கிறிஸ்தவர்களாகட்டும், முஸ்லிம்களாகட்டும், பிற இந்து மதமாகட்டும், எல்லா கடவுளுக்கும் ஒரு இசை கருவி வைத்துக்கொண்டு தாளத்தோடு இறைவனை போற்றி பாடுகின்றார்கள். ஆக இசைக்கு அப்படி ஒரு வல்லமை உண்டு. ஏன் அப்படி பாடுறாங்க? இறைவனை இசையால் போற்றி பாடினால் அவர் மனம் மகிழ்வார். மனம் மகிழ்ந்து என்ன செய்வார்? நம்ம கேட்கும் வரத்தை கொடுப்பார். அதனால் இசையாலே இறைவனை வரவழைத்தவர்கள் உண்டு. புராணங்களிலே உண்டு. மழையை வரவழைத்தவர்கள் உண்டு. நோயை குணமாக்கியதும் உண்டு. இசையிலே நோயை குணமாக்கலாம், மழையை வரவழைக்கலாம், இறைவனையே கூட மேலிருந்து கீழே வரவழைக்கலாம். அப்படிப்பட்ட வல்லமை இசைக்கு உள்ளது. அதை நம்ம வாசித்தால் தான் முடியும். அப்போ அதை வாசிக்கும்போது யார் வாசித்தாக்கா அப்படிப்பட்ட வல்லமை வரும். இசையிலே பரிசுத்தமாக இருக்க வேண்டும். பரிசுத்தமாக இருந்து அந்த ராகத்தை பரிசுத்தத்தோடு பக்தியோடு வாசித்தால் இறைவன் வருவார். மழை வரும். அதே போல் பாம்பு கூடம் வரும். அதற்கென்று ஒரு இசை இருக்கின்றது. அதை வாசித்தாக்கா பாம்பு எங்கே இருந்தாலும் உடனே வந்து நிற்கும் முன்னால். அப்படிப்பட்ட வல்லமை இருக்குது இசைக்கு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அடுத்த வீடியோவில் எப்படி நோட்ஸ் மாறினா ராகம் மாறிடும், தாளம் போயிடும், தப்பாக போயிடும், பாட்டு தவறதாக போயிடும், பாட்டு தப்பாக போயிடும். அதே போல் இறை வார்த்தை மாறினால் அது எப்படி தப்பாகும், எப்படி வழி நடத்தும், அதை போதிக்கின்றவர்கள் தவறாக போதித்தால் தப்பாக மக்கள் வழி நடப்பார்கள். அதே போல் இசை ஆசிரியர் தவறாக சொல்லிக் கொடுத்தால் அவன் தவறாக தான் கற்றுக்கொண்டு போவான். அதை பற்றி தான் பேச போகிறேன். தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம். வேடா பாட் வேடா மியூசிக்.